இவங்க இன்ட்ரோ கொடுத்தாதான் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. இன்ட்ரோ பல யூனிவர்சிட்டிஸ்ல அட்ராசிட்டி பண்ணிட்டு ஃப்ரெஷர்ஸை பார்த்தே ஆகணும்னு பின்னாடி இருக்காங்க ஹோமிஸ். லெட்ஸ் வெல்கம் அவர் கிங் மேக்கர் சார். சரி வரட்டும். ரெடியா? Are you guys ready? They're in the back side. They are coming from back. நபா காலைல இருந்து பாட்டு பாட்டா கேட்டு போர் அடிச்சு இவன் பாட்டு கேட்க ரெடியா? Welcome to universe of SRM. Hi Salam. How are you guys? Sound பத்தல. கத்துங்க. Come on. போடா BGM. ஏய் கரெக்ட்டா போடுங்க. சிக்கன் பாக்ஸ் சொல்லிருக்கேன் வந்துரும். தம்பிங்களா ஏன்பா இப்படி பண்றீங்க? சிங்கிள் பசங்க ரெடியா? காய்ஸ் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. கேட்கல சத்தமா சாப்பிட்டீங்களா? கேட்கல. தமிழ் கைஸ் காசியா நான் கைஸ் காசியா தமிழ் சவுண்ட் போடுங்க. அட பாட்டால ஹலோ இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. கண்ணாடி ஓகே ஆர் யூ ரெடி? ரெடி போயிடலாம். போயிடலாமா? ஓகே போயிடலாமா? பாய்ஸ் ரெடியா? ஓகே ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாமா? உங்க சப்போர்ட் இல்லாம இங்க ஒண்ணுமே இல்ல. ஓகே தம்பி ஆரம்பிக்கலாம். கண்ணாடிக்கு ஒரு அளவு பாருங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு கண்ணாடி தானே பாருங்க. ஓகேவா? ஓகே ஓகே போலாமா? ஓகே 3 2 1 ஓகே போலாம். என்ன பாச்சு? அடே டிஜே அண்ணா நான் மைக் ஏதோ வேலை செய்யல. என்ன பண்றீங்க? ஓகே. எப்படிடா? என்னடா எப்படா? நான் இன்ஜினியரிங் சொல்றேன். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்ஜினியரிங்கா? என்னடா டேய், இன்ஜினியரிங்னா சும்மா நினைச்சுக்கிறா? காலைல 5 மணிக்கு எஞ்சி நைட் 8 மணிக்கு வீட்டுக்கு போய் இல்ல 10 மணி நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஏதோ பண்ணி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லாம் எக்ஸாம் எழுதி ரீசெண்டா ஸ்கோர் வாங்கி நோடி ஃபார்ம் சைன் வாங்க போகும்போது நம்ம ஃப்ரெண்டு பண்ண தப்புக்கெல்லாம் நம்மளோட சேர்த்து திட்டு வாங்கி ஒரு வழியா அந்த பிரச்சனைலாம் சாலா போய் செமஸ்டர் எக்ஸாம் அவங்களுக்குள்ள போய் உட்கார்ந்தா இன்னைக்கு எனக்கு என்ன எக்ஸாம் அப்படின்னு தோணும். அதையும் மீறி எனக்கு தெரிஞ்ச கதை, தெரியாத கதை, சொந்த கதை, சோக கதை, பார்த்த கதை, பார்க்காத கதை நான் எழுதி முடிச்சு அரியர் வைக்காம டிகிரி வாங்கி கிராஜுவேட் ஆகி வெளியே வந்து இன்டர்வியூன்னு அட்டெண்ட் பண்ணும்போது அவங்க ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, குட் மார்க்ஸ், குட் பர்சன்டேஜ். எஸ் சார், பட் உனக்கு வேலை கிடையாது, வெளில போ. சார் சார் வருஷத்துக்கு 5 லட்சம் பேர் இன்ஜினியர் ஆகுறீங்க, எல்லாத்துக்கும் எப்படி வேலை கொடுக்க முடியும்? சார் ப்ளீஸ் சார். சார் அதெல்லாம் இல்லப்பா தம்பி, எதுவும் ஐடியா இருக்கா உன்ட்ட? இன்ஜினியரிங் விட்டு டீ ஸ்டால் போட்டு போட்டுலாமா? ஓகே, இப்போ அடுத்து வர போறது எனக்கு எனர்ஜி பத்தல. கொஞ்சம் பம்ப் அப் பண்ணிடா. என்னடா ஜென்சியா சும்மாவா? சைக்கிள இந்த பக்கத்துல இருந்து கேளு சத்தம். இவங்கள தவிர உங்க சவுண்ட வர மாட்டேங்குது. சரி ஓகே, we go into the show. ஓகே ஓகே, டிஸ்க்ளைமர் பண்ணிடுங்க. गाइस சத்தமே கேட்கல. அது நம்ம ஊர் ரோட்ல. ஓகே ஓகே, டிஸ்க்ளைமர் போடலாம். டிஸ்க்ளைமர் ஆரம்பிங்க. என்னது கெத்தா திண்டுக்கல் ரீடா ஆரம்பிக்கிறோம். இதுமெல்லாம் காட்டுறோம். திண்டுக்கல் ரீடா. என்ன வரியா? நானே திண்டுக்கல் தான். ஓகே, டிஸ்க்ளைமர் ஆரம்பிச்சிரோம். அடுத்து வர போற ஒரு 20 நிமிஷம் சிரிக்கிறதுக்கு மட்டும் தான் பண்ண போறோம். யாரையாச்சும் கலாய்ச்சோம்னா எந்த ஒரு மனசாவோ இருந்துச்சுன்னா டோன்ட் வரி. ஓகே, The upcoming few minutes are only for fun purpose. யாரையும் எந்த நோக்கத்தோடையும் நாங்க தாக்கல, தெரிவிச்சுக்கோம். தெலுங்கு பீப்புள் ப்ளீஸ் லிசன். 1 நைட் ஒர்க் பண்ணிருக்கேன். ఓకేవా? రాబోయే 20 నిమిషాలు సరదా ప్రయోజనం కోసం ఉద్దేశించబడ్డాయి. ఎవరిని నొప్పించడానికి కాదు. சொன்னதுக்கு தான் கை தட்டுங்கப்பா. அடிக்க மாட்டேன் ஃபோன் பண்ணி சொன்னியா? ஓகே, உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருவோம். எஸ்ஆர்எம்ல இருக்கிற ஹிந்தியில சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ரொம்ப நல்லா. ஓகேவா? आने वाला 20 लाजे किसे भी टिंग 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 இது அப்படியே முடிச்சிடுவோம். गाड़ी वाला 1 2 3 4 அவ்வளவுதான். காலைல போட்ட பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கா, ஹிந்தியில சொல்றீங்க. பகுந்தா சார். ஓகே, நம்ம உள்ள போய்க்கலாம். ஓகேவா?
ஓகே எஸ்ஆர்எம் காலேஜ் சேர்ந்தோன்னா கண்ணுல ஒரு காலேஜ் சேர்ந்துட்டாலே கண்ணுல ஒரு திமிரு ஆகாரம் எல்லாம் வந்துடும். இப்படி சுத்தி இருந்தீங்கன்னா வாழை வெட்டி உட்கார வச்சிருவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்லுங்க. இருப்பாரு ஒரு வழியா எல்லாரும் 12th படிச்சாச்சு. ஆமா, முடிச்சாச்சு. காலேஜ் வந்தாச்சு. வந்தாச்சுல வந்தீங்களா? காலேஜுக்கு வந்தாச்சுல? சத்தம் நீங்க வந்தீங்களா இல்லையாப்பா? எனர்ஜி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது சாப்பிட மாட்டாங்க பாருங்க எல்லாரும். ஒரு நிமிஷம். ஆக்சுவலி இந்த ஒரு வருஷம் மட்டும் நல்லா படிச்சா போதும், அடுத்த 4 வருஷம் ஜாலியா இருக்கலாம்னு சொன்னாங்களா? சொன்னாங்களா இல்லையா? ஆமா சொன்னாங்களா? 4 வருஷமும் நீங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இன்டர்னல் எக்ஸ்டர்னல் செம் 1 செம் 2 செம் 3 M1 M2 M4 போயிட்டே இருக்கும். அது ஒரு கடல் மாதிரி. அதனால அதுவும் இங்க வந்து மேக்ஸ் சார் பாக்குறாரு. சரி சார், சார் டிஸ்க்ளைமர் கொடுத்தாச்சு சார். ஓகே, அதனால நீங்க கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். நம்ம காலேஜோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் he will explain to you. ஓகே, இது ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரூல்ஸ், boys talk, girls talk, girls talk, then I talk. செகண்ட் ஒன் புரிஞ்சா, இந்த கொரியன் பாய்ஸ் இந்த கதையெல்லாம் கேட்கக்கூடாது. ஸ்ட்ரிக்டா முடி வெட்டிக்கணும். தொகலான சட்டை போட்டு வருது, சாக்கு பைய பேண்டா போட்டு வருது. பேசனா நாளைக்கு கிழிந்த சட்டையை ஒட்டி போட்டு வந்தா அது பேர் பேசனா சாரி. ஓகே, அதெல்லாம் இங்க அலோடே கிடையாது. ஃபார்மல்ஸ் மட்டும் தான் போடணும். ஓகே, லாஸ்ட் உள்ள சொல்லிடுறேன்ப்பா. ஐடி கார்டு எல்லாம் உள்ள வர முடியாது. அப்புறம் அட்டெண்டன்ஸ் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. போட்டிருக்கீங்க? ஓகே, சாரி எப்படி உள்ள வந்த வந்துட்டு விட்டுருங்க. ஏன் ரொம்ப கலக்குறீங்க? ஓகே, சோ இவ்வளவு நேரம் நாங்க சும்மா ஜாலிக்கு தான். This is a wonderful campus to enjoy your college life. It has a vibrant campus life and it has a rigid placements. So you won't worry about your placements. Just study and enjoy your college life. Okay, we'll go into the session. போயிடலாமா? சரிப்பா, அங்க நிறைய பேர் கூட்டமா நின்னுக்கிட்டே இருக்காங்க. கூட்டமா நின்னீங்கன்னா சோபின் சார் மீட் பண்ணணும். பரவாயில்லையா? கீழ இருந்து வந்தது நாங்க போட்டது இல்ல. கீழ இருந்து சீனியர் சொன்னது. எல்லாரும் உட்கார்ந்துருங்க. ப்ளீஸ் அகாமடேட் யுவர் சீட்ஸ். ஓகே, காலேஜ்ல சேர்ந்தோம்னா முதல் விஷயம் ரிலேஷன்ஷிப்னு ஒரு விஷயத்துக்குள்ள போயிடவே கூடாது. நான் சொல்றது வந்து ரொம்ப சத்தம் போடாதீங்க. இருங்க. பசங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்லயே போயிடக்கூடாது. ஏன் தெரியுமா? அவன் பண்ற விஷயத்துலாம் கண்டிப்பா அட்டாச்மெண்ட்ஸ் வச்சுக்காதீங்கடா. அட்டாச்மெண்ட்ஸ் வச்சுக்காதீங்க. அவன் பண்ற விஷயத்த நம்ம பக்கம் திருப்பி விட்டு அவன் மாட்டி ஜாலியா போயிடுவான். அப்புறம் வந்து நம்ம தான் வந்து கடைசியில வந்து பல சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும். அப்புறம் வந்து நீங்களே பாத்துக்கங்க. இதுக்கு மேல நான் டீப்பா போக மாட்டேன். கூடாது. இதெல்லாம் இதை தாண்டி பேசணும்னா புரோட்டோகால்ஸ் மீறி போற மாதிரி இருக்கும். சோ அடுத்த டாபிக் உள்ள போலாங்களா? சும்மாவே மேலே நின்றுக்கோங்க. கீழே போயிருவோமா? வரலாமா? நான் வரட்டுமா? கீழே வரட்டுமா? கீழே வரலாமா? வரட்டுமா? சத்தம் வேணும். சீரா போனீங்கன்னா வரேன். வாங்க. டிஜே பாட்டு போடுங்கப்பா. டீ வந்துரும், கவலைப்படாதீங்க. போடுங்க. சிக்கன் பாப் சொல்லிருங்க. Guys, we'll play a game. ஓகேவா? நீங்க எல்லாம் சென்சி போடுங்க. ரெடியா? மைக்ல பேசுறியா? நீங்க பேச ரெடியா? போ அங்க பண்ணி சரி போலாம். பாய்ஸ். நீங்க பேசுங்க. ஏய், உங்களோட சத்தம். இங்க வேணும். ஏன் சார் நாங்க படிக்க போற அவ்வளோ பெருசு பேசலாம். என்னடா இவ்வளோ பேசு ஒண்ணுமே பாருங்க. அவ்வளவுதானா? இதெல்லாம் நான் இப்ப யார் மிஸ் ஜென்சி கண்டுபிடிப்போமா? ஜென்சி கண்டுபிடிச்சிடலாம். ஜென்சி யூசுவலி அதெல்லாம் இப்படி அடிக்கடி ஏய் கண்டிப்பா ஜென்சிலே பேசாம ஏறணும்னா காலை சுத்துவாங்க. ஏய் எக்ஸாம் ஆனிடா காலையா இருக்கடா பேசுடா. வேலை கேட்கறேன். கேர்ள்ஸ் உங்கள்ட்ட கொரியன் ஃபேன்ஸ் எத்தனை பேர்? கொரியன் ஃபேன்ஸ் பிடிஎஸ் ரொம்ப சும்மா கொரியன் சாங் நீங்க கேட்போமா? பாய்ஸ் நீங்க ரெடியா கொரியன் சாங் கேக்குறீங்க? நீங்க எப்படி கொரியன் கேட்டர்ஸ் தான். ஆனா உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கும். கவலைப்படாதீங்க. ஓகே, நீ ரெடி? டிஜே ரெடியா போலாமா? ரெடியா? அங்க ஆடுறதா உனக்கு பிரச்சனை. ஆடுறடா பண்ணீங்க எல்லாம் தயார் பண்ணி ஒண்ணு மாமா. போட்டு சுட்டு போடுறதா பிரச்சனை. போட்டு சுட்டு போடுவாடா. கையில நின்னு ஸ்டாண்ட் அப் காமெடின்ற பேர்
ஓகே ரொம்ப வாலண்டியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இடையில நிக்காம கொஞ்சம் தள்ளி போய்க்கோங்க. டீன் சார் வராரு ப்ளீஸ். ஓகே எல்லாரும் வெளியே போயிருங்க கொஞ்சம். வாலண்டியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியே போங்க ப்ளீஸ். இன்னும் எவ்வளவு நேரம் பாச்சு போறது? பாட்டை போடுங்க. எஸ் திஸ் எனர்ஜி காலையிலே வந்தாங்க. காலையில இருந்து என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரியாத பாட்டா போட்டு உங்களெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. கரெக்டா? இனிமேல் பாருங்க, அடுத்த வருஷம் இதே மாதிரி வேற மாதிரி பண்றோம். ஓகே, இனிமே பாருங்க நாங்க என்ன பண்றோங்கிறது மட்டும் பாருங்க. இனிமே பாருங்க. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? ஆக்சுவலி நிறைய கண்டென்ட் வச்சிருந்தோம், அதை வந்து லீக் பண்ணிட்டாங்க. டிஜே சித்தார்த் எல்லாம் இங்க வரான்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு பல விஷயங்கள் பண்ணி வச்சிருந்தோம். அந்த பசங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரோமோ வீடியோலாம் போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கட்டி கோம்போ அப்படியே எடுத்துட்டு வந்தா நம்பி அவங்கலாம் வரலப்பா, சும்மா ஸ்பூஃப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி படக்கெட் போட்டு வச்சிட்டாங்க. ஸோ இது வந்து காமெடி இந்த மாதிரிலாம் எதுவும் ஒருத்தவங்களோட ஐடியாலஜி பத்தி யோசிப்போங்க. திஸ் இஸ் ஃபார் யுவர் காலேஜ். பூமர் தான் சொல்லுவீங்க, பரவாயில்ல. டோன்ட் யூஸ் அதர்ஸ் ஐடியா, டோன்ட் ஸ்பாயில் அதர்ஸ் ஐடியா. ஓகே, தென் உங்களோட ஸ்டடீஸை பாருங்க, ரிலேஷன்ஷிப் லிமிட்டா வச்சுக்கோங்க, அதாவது பசங்க கூட. ஓகேவா? ஆனா ப்ரோ அந்த லீக் பண்ணவனுக்கு நான் ஒரு கால் பண்ணேன். கால் பண்ணாம போமா ஒரு வெறியில ஒரு ரிங் பண்ணி ப்ரோ என்ன தெரியுமா வச்சிருக்கான்? திக்கு மனமே போட்ட திக்கமா டேய், இங்க நான் போட்ட பிளான் டிக்கெட் ரிமோட் எனக்கு திக்க மனமே கேக்குதா? டேட் படம் பாத்தீங்களா? ஏய் அழுவாரே அதானே. யோ வாய்ஸ் மகான் யாருனாச்சும் தெரியுமாடா? டேய் என்னதான் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, உங்களுக்காச்சும் தெரியுமா? என்னடா நீங்க என்ன அந்த ஸ்கூல் மீட்டிங் விட்டு வெளியே வரலையாடா? டேய் ஸ்கூல் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, தளபதிக்கு ஓட்டு போட போறோம். ஓகே 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 ஓகே. இருப்பா அந்த பாட்டு வந்துச்சு சரியா? சென்னை 28 படம் பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? அதுல ஜெய் உட்காந்து பாத்ரூம்ல அழுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரிங்களா? அப்படிதான் இருந்துச்சு. குழந்தை ஒரு பெரிய இல்ல. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க தம்பி, ஒரு நிமிஷம். கோட்டு நல்லா இருக்கு, சட்டை நல்லா இருக்கு, ஷூ நல்லா இருக்கு, கண்ணாடி கட்ட. ஆமா, இந்த கண்ணாடி போட்டதை தவிர நீங்க என்ன பண்ண? ஏதாவது பண்ண நீங்க எதுவும் பாத்தீங்களா பண்ணி? இல்லவே இல்லையா? யாருக்கு நம்ம ஏற்கனவே இருக்கான். ஓகே, வில் கண்டினியூ. ஓகே, ஒரு கதை சொல்லாம தமிழர் பண்பாடு இல்ல. சீனியருக்கு மரியாதை கொடுக்கணும். எங்க அண்ணன் கருணையின் அண்ணன் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சி இல்லடா சிஎஸ்கே புலி சிஎஸ்சி டிபார்ட்மெண்டின் சிறுத்தை எங்கள் அண்ணன் திரு ஷாபாசமன் இப்பொழுது சிறப்புரையாற்ற போகிறார். அனைவரும் அதை அதுக்கப்புறம் அண்ணன் தூக்கி அடிச்சு விடுவாங்க. தூக்கி அடிச்சு விடுவாங்க. என் பேர் ஷாபாஸ் அஹமத். நான் 3rd year ஏஎம்எல் படிக்கிறேன். அண்ட் வந்து என்னை வந்து பகவதின்னு எல்லாம் கூப்பிடுவாங்க. பகவதி அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சின்ன பகவதியை ஸ்டேஜுக்கு அன்புடன் அழைக்கிறேன். இல்ல கலந்து சின்ன பகவதி வாரிசு பகவதி தான். சின்ன பகவதி வந்துட்டாண்டா, வந்துகிட்டு இருக்காண்டா. தூஃபான் அவனை பேசுறாங்க. 2 minutes பனிஷ்மெண்ட். சரி, இப்போ என்ன சொல்லுவாங்க? தங்காலங்கிற படம் யாருக்கெல்லாம் தெரியும்? யாரெல்லாம் விக்ரமோட ஃபேன்? தங்காலங்கிறது யாருக்கு தெரியாத அவங்களுக்கு சொல்றேன். அது வந்து ஒரு பாரஞ்சித்தோட படம், பாரஞ்சித்தோட ஒரு டீம் ப்ராஜெக்ட்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல. அண்ட் அது என்னன்னா, விக்ரம் நீங்க எல்லா ஒரு வேடத்திலையும் பார்த்துருக்கீங்க. பிதாமகன்ல பார்த்துருக்கீங்க. பிதாமகன் அப்படின்னு நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி தங்காலன்ல வந்து தங்காலன்ல என்னமா வந்திருக்காங்கன்னா, அவர் வந்து ஒரு
அகோரி காட்டுவாசி இடம் வந்திருக்காரு. காட்டுவாசி உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? ரஜினி சொல்லியிருக்காரு, காட்டுவாசி காட்டுவாசி பச்சையாக அப்படின்னு. அது சூப்பரா இருக்கும். அதனால காட்டுவாசிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு ரோல்ல வந்து விக்ரம் வந்திருக்காரு. அண்ட் எல்லாருக்குமே பிடிச்ச ஒருத்தவங்க வந்திருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மாளவிகா மோகன் அளவெல்லாம் நலமாக போகுது. எல்லாருக்கும் அதனால பேக்ரவுண்ட் எனக்கு தெரியும். எனக்கு வந்து நான் காலேஜ்ங்கிறது வந்து எது நம்ம ஹை எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணேன். மாஸ்டர் படத்துல விஜயால இல்ல மாளவிகா மேமால. அதனால வந்து எல்லாரும் 12:30 வந்துடுவாங்க. எல்லாரும் 12:30 வரைக்கும் இருந்தீங்கன்னா நம்ம ஜியானை பார்த்துட்டு போகலாம், மாளவிகா மேமையும் பார்த்துட்டு போகலாம். அண்ட் முக்கியமான என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டேரக்டர் பாரஞ்சித், அவரையும் பார்த்துட்டு போகலாம். நான் போகிறேன். பிஜிஎம் இருக்கா இல்லையா? அந்த பிஜிஎம் போடல போறதுக்கு பகவதி குட்டி பகவதி வந்து பேசுமாடி பார்த்து வந்து கேட்டுக்கொள்கிறேன். குட்டி பகவதி ஒரு ஓ போடுங்க. நான் தம் அடிக்கிறேன். சின்ன பகவதி பில்டப் கொடுத்ததுக்கு தட்டா கையை போட கிளம்புறாங்க. நீங்க யார் யாருக்கு என்ன முன்னாடி இருந்து தெரியும்? முன்னாடி இருந்து தெரிஞ்சது நீங்க கிடையாது. ஜூனியர்ஸ் யாருக்கு தெரியும்? சாம்பியன் பாய்ஸ் இருக்கீங்களா? சாம்பியன் வேற சொன்னாலே சும்மா அதிருதுல. தம்பி ஜேம்ஸ் லோம்பி யாரா இருக்கீங்களா? ஜேம்ஸ் டவுன் டவுன்ல ஜேம்ஸ் சத்தம்ங்க. ஐயோ பாத்தீங்களா அங்க நாம இருக்காங்க. டாப்பர்ஸ் இறங்கிருக்கோம் பாருங்க. எல்லாமே ரிசல்ட்ஸ் வருது. சரி நம்ம பேசுறது போதுமா? கிளம்ப சொல்லிட்டா நீங்க சொல்லுங்க. பேசட்டுமா வேணாமா? பேசட்டுமா வேணாமா? ஒரு குட்டி கதை. சரி எங்கால குட்டி கதை சொல்றாங்க கேட்டு போங்க. ஓகேவா? நான் கேட்டா சரி ஓகே. சேர்ந்து வந்தாங்க செய்யலாம். தனியா செய்ய முடியாது. எவ்வளவு நாள் தனியா செய்யுது? ரொம்ப பூமர் போட மாட்டோம். ஒரு 2 நிமிஷம் நான் பாய் சொல்லிட்டு அப்படியே போயிடுவோம். ஓகேவா? நான் வந்து மரமா நடிக்கிறேன். நான் மரம் இல்லை. அப்படியே உட்காந்துக்கோங்க. என்ன சிச்சுவேஷன்னா கடைசியில் உங்களுக்கே தெரியும். சால்வ் பண்ணுங்க. சந்தி பண்ணி கிட்ட கொடுக்க மாட்டேன். பேச முடியும். கிட்டார் இருக்கணும். சரி செட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் பேக் பண்ணிட்டு குடி சொல்லி TN45 BR 1128 யாரோட காரு? யார் எனக்கு சான்ஸ் தந்திருந்தாங்கன்னா நான் அப்பயே பேசிட்டு. நண்பன் படம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? சரி ஓகே. Well, I was 8 years old. நண்பன் படம் பார்த்தேன். அதில் பார்க்கும்போது பஞ்சவன் பாரிவேந்தன் ஆல்சோ known as கொசக்சி பசப்புகன் அவர் மேலே பயங்கர இன்ஸ்பிரேஷன். நானும் அவர் மாதிரி தான் காலேஜில் நினைச்சேன். படம் காலத்தின் கட்டாயம். ஏங்கப்பா பன்னீர்செல்வம் ஆயிட்டேன். ஓடுங்கப்பா. கடைசியா உருப்படியா பண்ணணும். முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ஓகே, இட்ஸ் பெட்டர் டு சே பாய். தேங்க் யூ. இவ்வளவு நேரம் உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். எப்படி பேசினாலும் கற்பனை எப்படி தான் பேசுறது. ஏன்னா அவ்வளவு பெரிய பசங்க எல்லாம் அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. இன்னொரு இது யாரா அப்படி பண்றீங்க? ஜென்சி அவங்க நினைச்சாங்க. இப்ப பாருங்க கரெக்டா தான் போட்டிருக்கான். அவமானப்படுத்ததுக்கு அப்புறம் போடுறான். டிஜே ஹாட்ஸ் ஆஃப் டிஜே அருணே வேற மாதிரி. ஓகே பரவாயில்ல விடு. அதான் அசிங்கப்படாது. என்ன இருக்கு இது வந்துட்டு நான் எங்கேயும் பர்டிகுலராக சொல்லல. ஸ்டாண்டப் காமெடிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணி வரது கிடையாது. அந்த ஆன் ஸ்பாட்டில் நமக்கு கிடைக்கிற ஜோக்ஸை சார்காசமாக வெளியே கொண்டு வரது தான் ஸ்டாண்டப் காமெடி. இதுக்குலாம் நாங்கள் எதுவும் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணல. அவ்வளோ ஆன் ஸ்டேஜில் நாங்கள் பண்ணது தான். தேங்க்யூ ஃபார் யுவர். ஓகேவா? இன்னைக்கு இல்லைனாலும் எங்கள் தானை தலைவர் திரு நரேஷ்குமார் அவர்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுக்குமாறு நாங்கள் கொடுங்க. அப்படி ஐடியா எதுவும் சொல்லுங்க. இன்ஸ்டா ஐடி இல்லை. ஓகே போட்டோம். தேங்க்யூ கைஸ். பாய். சின்ன பகவதியை ஸ்டேஜுக்கு அன்புடன் அழைக்கிறேன். இல்ல கிளம்பு. சின்ன பகவதி வாரிசு பகவதிடா. சின்ன பகவதி வந்துட்டாண்டா. வந்துகிட்டு இருக்காண்டா.
தூஃபான் கதை கோஸ் அவனுக்கு பேச வேணான்னு 2 minutes பனிஷ்மெண்ட் கோ மிக்ஸ் ஓகே சரி இப்போ என்ன தெரியுமா சொல்ல வந்தேன் தங்காளங்கிற படம் யாருக்கெல்லாம் தெரியும் இங்க யாரெல்லாம் விக்ரமோட ஃபேன் தங்காளங்கிறது யாருக்கும் தெரியாதோ அவங்களுக்கு சொல்றேன் அது வந்து ஒரு பாரஞ்சித்தோட படம் பாரஞ்சித்தோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரியல அண்ட் அது என்னன்னா விக்ரம் நீங்க எல்லா ஒரு வேடத்திலையும் பார்த்துருக்கீங்க பிதாமகன்ல பார்த்துருக்கீங்க பிதாமகன்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி தங்காளன்ல வந்து தங்காளன்ல என்னமா வந்திருக்காருன்னா அவர் வந்து ஒரு அகோரி ஒரு காட்டுவாசி கிட்ட வந்திருக்காரு காட்டுவாசி உங்களுக்குலாம் பிடிக்குமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா ரஜினி சொல்லியிருக்காரு காட்டுவாசி பச்சையாக அப்படின்னு சொல்லுவாரு அது சூப்பரா இருக்கும் அதனால காட்டுவாசிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு ரோல்ல வந்து விக்ரம் வந்திருக்காரு அண்ட் எல்லாருக்குமே பிடிச்ச ஒருத்தங்க வந்திருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மாளவிகா மோகன் போகுது எல்லாருக்கும் அதனால வாய்க்கிறோம் எனக்கு தெரியும் முடிக்கிறாரு பகவதி நடந்துக்கணும் இதெல்லாம் இங்க பாருங்க இது மேம்கெல்லாம் மாளவிகா மேம் எனக்கு வந்து நான் காலேஜ்ங்கிறது வந்து எது ஹை எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணேன் மாஸ்டர் படத்துல விஜயாலயில மாளவிகா மேம் அதனால வந்து எல்லாரும் அவங்க 12:30 வந்துடுவாங்க எல்லாம் 12:30 வரைக்கும் இருந்தீங்கன்னா நம்ம சியானை பார்த்துட்டு போகலாம் மாளவிகா மேமையும் பார்த்துட்டு போகலாம் அண்ட் முக்கியமான என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டேரக்டர் பாரஞ்சித் அவரையும் பார்த்துட்டு போகலாம் நான் போறேன் பிஜிஎம் இருக்கா இல்லையா வந்ததுக்கே பிஜிஎம் போடல போறதுக்கு பகவதி குட்டி பகவதி வந்து பேச மாட்டே தாழ்வு அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் குட்டி பகவதி ஒரு ஓ போடுங்க நான் தம் அடிக்கிற ட்ரெயினை பார்த்துட்டேன் எனக்கு நீ வந்துச்சுன்னா என்னடா தட்டாகையா நான் சவுண்டா தட்டாகையா தட்டா சின்ன பகவதி பில்டப் கொடுத்ததுக்கு தட்டாகையா சொல்ல கிளம்புறா பார்த்தீங்களா நீங்க யாருக்கு என்ன முன்னாடில இருந்து தெரியும் முன்னாடில இருந்து தெரிஞ்சது நீங்க கிடையாது நான் ஜூனியர்ஸ் யாருக்கு தெரியும் சாம்பியன் பாய்ஸ் இருக்கீங்களா சாம்பியன் பேரை சொன்னாலே சும்மா அதிருதுல தம்பி ஜேம்ஸ் லோபி யாரா இருக்கீங்களா ஜேம்ஸ் டவுன்ல இல்ல ஜேம்ஸ் சத்தம் கொடுங்க ஐயோ பாத்தீங்களா அங்க 4 பேர் இருக்காங்க டாப்பர்ஸ் இறங்கி இருக்கோம் பாருங்க என்னமா ரிசல்ட் வருது சரி இவங்க பேசுறது போதுமா கிளம்ப சொல்லட்டா நீங்க சொல்லுங்க பேசணுமா வேணாமா ஒரு ஒரு குட்டி கதை சரி எங்க ஆளு குட்டி கதை சொல்றானே கேட்டு போங்க ஓகேவா நீங்க நில்லுங்க நான் கேட்டா சரி ஓகே சேர்ந்து வச்சு தனியா செய்ய முடியாது எவ்வளவு நேரம் தனியா செய்யுது